ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து பர்சன்டேஜ் டாப்பிக்கை வந்து கண்டிப்பாக பண்ண போகிறோம். அண்ட் இந்த பர்சன்டேஜ் வந்து இது 8th பார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததே இல்லைன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸோட போகலாம். எவ்ரி மினிட் யூ வேஸ்ட் இன் டூயிங் நத்திங், ஜஸ்ட் ரிமெம்பர் தட் சம்ஒன் இஸ் கெட்டிங் ஸ்மார்ட்டர் சம்வேர். ஸோ நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் வந்து ஒவ்வொரு மினிட்டும் வேஸ்ட் பண்ண எங்கேயோ யாரோ வந்து அவங்க ஸ்மார்ட் ஆகிறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதான் இதுக்கு மீனிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இன் எ கிளாஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரேஷியோ இஸ் 7:5. 85% boys passed in the exam and 93% girls passed in the exam. Find how much percentage of total student passed in the exam. ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கிளாஸில் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க 7:5 அப்படின்னு. ஸோ பாஸ் ஆன பர்சன்டேஜ், பாய்ஸ் வந்து பாஸ் ஆன பர்சன்டேஜ் வந்து 85% கொடுத்துட்டாங்க அண்ட் கேர்ள்ஸ் பாஸ் ஆன பர்சன்டேஜ் வந்து 93 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டலாக பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து பேசிக் மெத்தடும் இருக்குது அண்ட் ஒரு ஷார்ட்கட்டும் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு நான் ஷார்ட்கட்டை வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும். இந்த மெத்தடுக்கு இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இந்த மெத்தட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இருந்தாலும் நான் வந்து சொல்லி உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுவே ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேசிக் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். 7:5 தான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது எப்படி எழுதுவோம்னா 7x and 5x அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஏன்னா ரேஷியோவில் எழுதுனா வந்து இந்த ஏதோ ஒரு வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துல காமனாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணியிருப்போம். அதனால தான் நம்ம வந்து 7x and 5x எழுதுகிறோம். ஸோ ரேஷியோவில் வரும்போது நம்ம வந்து எப்படி எழுதுவோம்னா, எவ்வளோ பாசிபிளாக கம்மியாக்க முடியுமோ அதை வந்து கம்மியாக்குவோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுக்கு, இந்த சம்க்கு வந்து சால்வ் பண்ணுறது ஈஸியாகிறதுக்கு நம்ம வந்து அந்த எக்ஸை வந்து இன்டூ 100ஆல் பண்ணுறோம். மோஸ்ட்லி வந்து இந்த 100ஆல் பண்ணோம் கேன்சலேஷன் ப்ராசஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இன்டூ 100 பண்ணுறோம். ஸோ எக்ஸை வந்து நம்ம 100 வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 700 அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து 500 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 700ல் 85% வந்து பாய்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா. ஸோ இது எப்படி எழுதுவோம்னா 700 × 85/100 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ அந்த 100ல் இருக்க 2 0 அண்ட் 700ல் இருக்க 2 0 வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா 7 × 85. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 595 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நம்ம வந்து கேர்ள்ஸ் கிட்ட வந்துடலாம். கேர்ள்ஸ் வந்து 500 கேர்ள்ஸில் வந்து 93% பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி எழுதுவோம்னா 500 × 93/100 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ இந்த 100ல் இருக்க 2 0வும் 500ல் இருக்க 2 0வும் கேன்சல் ஆயிரும். அப்படி கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 5 × 93 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 465 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ப்ளஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து டோட்டல் பாஸ் கிடச்சிருவாங்களே. ஸோ அதுதான் பண்ண போகிறோம். டோட்டல் பாஸ் இஸ் ஈக்குவல் டு 595 + 465. ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1060 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் கொஸ்டினில் வந்து எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்கன்னு கேட்கல, எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க, பாஸ் ஆயிருக்க பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்படி பண்ணுவோம்னா டோட்டல் பாஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டூ 100 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ எத்தனை பர்சன்ட்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்காங்க 1060 அவுட் ஆஃப் எவ்வளோ 1200. அந்த 1200 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியலனா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரேஷியோ வந்து மாற்றி அதை வந்து 700 and 500 போட்டிருந்தோம். ஸோ அந்த 700 + 500 ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1200 வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 1060 / 1200 × 100 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா 1200ல் இருக்க 2 0வும் 100ல் இருக்க 2 0வும் கேன்சல் ஆயிரும். ஸோ அது கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1060 / 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை வந்து சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் 88 1/3% அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபைனலாக ஆன்சர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பேசிக் மெத்தட் அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஷார்ட்கட் மெத்தட். அது எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க 7:5 அப்படி கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம வந்து எப்படி எழுதுவோம்னா 7x அதுக்கப்புறம் 5x அப்படின்னு சொல்லி எழுதுவோம்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கொடுத்துருக்க பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி எழுதுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்ஸ்க்கு தானே வந்து 85% கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பாய்ஸ்க்கு கீழே எழுதிடுவோம். அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து 93% கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த 2% வந்து எது மினிமம் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்து ஃபைன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். 85% இல்லை 93%? 93 தானே பர்ஸ். ஸோ மினிமம் வந்து எது? 85%. ஸோ இதுலேருந்து 93%க்கு வந்து எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 8 தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது வந்து 8 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கேர்ளுக்கு தான் வந்து 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் கேர்ள்ஸ் வந்து 5 தானே இருக்காங்க. ஸோ 5க்கு பார்த்தோம்னா 5 × 8 அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு 40 இருக்காங்க. ஸோ 40 வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சாக்லேட்னு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்களேன். ஸோ ஒரு கேர்ள்கிட்ட வந்து 8 சாக்லேட்ஸ் இருக்குது. ஆனால் வந்து கேர்ள்ஸ் வந்து மொத்தம் 5 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ 5 மெம்பர்ஸ் கிட்ட வந்து எத்தனை சாக்லேட் இருக்கும்? 40 சாக்லேட். ஏன்னா 8 × 5 வந்து 40 கிடைக்குமா? ஸோ இந்த 40 சாக்லேட்ஸ் வந்து ரெண்டு பேத்துக்கும் ஈக்குவலாக வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ கேர்ள்ஸ்க்கும் கொடுக்கணும், பாய்ஸ்க்கும் கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா கேர்ள்ஸ் ப்ளஸ் பாய்ஸ் வந்து டோட்டல் நம்மளுக்கு 12 கிடைக்கிறாங்களா? அதாவது 7 + 5 வந்து 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா 40 / 12 பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 3 1/3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இது என்ன பண்ணுறோன்னா இந்த 3 1/3 வந்து நம்ம மினிமம் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று மார்க் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதோட ப்ளஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். டோட்டல் பாஸ் பெர்சன்டேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட் மெத்தட். சப்போஸ் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் வந்து நார்மல் மெத்தடே போய்க்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வந்து இன்னொரு வாட்டி கூட இந்த மெத்தடை வந்து சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்களே, ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ரேஷியோ ஃபஸ்ட்டு எழுதிப்போம் 7 and 5 அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பெர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அது நம்ம எழுதிப்போம். 85% பாய்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, 93% கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மினிமம் பெர்சன்டேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 85% தான் மினிமம் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாய்ஸ்க்கு தான் வந்து 85% கொடுத்துருக்காங்க, அதுதான் மினிமம். ஸோ அதை வந்து மார்க் பண்ணிப்போம். கேர்ள்ஸ் பெர்சன்டேஜ் வந்து 93 கொடுத்துருக்காங்களா? ஸோ 93 வந்து 85ஓட எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னா 8 ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 8 தான் வந்து ஒரு கேர்ளோட ஒரு கேர்ள்கிட்ட வந்து 8 சாக்லேட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா டோட்டலாக 5 கேர்ள்ஸ் இருக்காங்க. இந்த 5 கேர்ள்ஸ்க்கு மொத்தம் எத்தனை சாக்லேட்ஸ் இருக்குன்னு அப்படி பார்த்தோம்னா 40 சாக்லேட்ஸ். அது எப்படின்னா 8 × 5 வந்து 40 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? ஸோ கேர்ள்ஸ் கிட்ட மொத்தமே 40 சாக்லேட்ஸ் இருக்கு. இந்த 40 சாக்லேட்ஸும் இந்த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு வந்து 2 பேத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ், அதாவது 7 + 5 வந்து நம்மளுக்கு 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 40 / 12 அப்படின்னு சொல்லி நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 3 1/3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து என்ன பண்ணுறோன்னா இதை வந்து நம்ம மினிமம் பெர்சன்டேஜ் கூட ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து டோட்டல் பாஸ் பெர்சன்டேஜ் கிடச்சிடும். ஸோ நம்மளுக்கு டோட்டல் பாஸ் பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 88 1/3%. இந்த மெத்தட் சால்வ் பண்ணி பார்த்தாலும் அதே ஆன்சர் தான் வரும், அந்த மெத்தடில் சால்வ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் மெத்தட் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து நார்மல் மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இன் an exam having total 200 questions, in the first section having 130 questions, a student got 65% marks in first section, but he got 69% marks in the second section. Find the total percentage of marks in the exam. ஸோ இந்த கொஸ்டின் வந்து சேம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து 130 கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அதில் ஃபஸ்ட் செக்ஷனில் வந்து 65 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் செகண்ட் செக்ஷனில் வந்து ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 200 - 130 வந்து 70 இருக்கும். ஸோ அந்த 70 கொஸ்டின்ஸில் வந்து 69% வந்து மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டல் மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, பெர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சேம் 2 மெத்தட்லேயும் சால்வ் பண்ணி காட்டுறேன், பேசிக் அண்ட் வந்து அந்த ஷார்ட்கட் மெத்தட். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பேசிக் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. 200 வந்து ஃபஸ்ட் செக்ஷன் அண்ட் செகண்ட் செக்ஷன் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் செக்ஷனில் வந்து 130 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் செக்ஷனில் வந்து 70 வந்துருமா? அண்ட் ஃபஸ்ட் செக்ஷனில் வந்து அந்த ஸ்டூடெண்ட் 65% வந்து மார்க் வாங்கியிருக்காங்க. அண்ட் இது செகண்ட் செக்ஷனில் வந்து 69% மார்க் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபஸ்ட் செக்ஷனில் வந்து 130க்கு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 130 × 65 / 100 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ 100ல் இருக்க ஒரு 0 அண்ட் 130ல் இருக்க ஒரு 0 வந்து கேன்சல் ஆயிரும். மீதி வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 13 × 6.5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அந்த 65 / 10 வந்து நம்ம வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 13 × 6.5 வந்து நம்மளுக்கு சால்வ் பண்ணோம்னா 84.5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது நம்ம வந்து செகண்ட் செக்ஷனில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
செகண்ட் செக்ஷனில் வந்து 17 கொஸ்டின்ஸில் வந்து அந்த பையனுக்கு 69% மார்க் கிடச்சிருக்கா. ஸோ 70 × 69 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி போடுவோம். இந்த 70ல் இருக்க ஒரு 0 அண்ட் 100ல் இருக்க ஒரு 0 கேன்சல் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 7 × 6.9 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இது சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 48.3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவனுக்கு வந்து எவ்வளோ மார்க்கு ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் செக்ஷன் அண்ட் செகண்ட் செக்ஷன் ரெண்டும் சேர்ந்து. ஸோ 84.5 + 48.3 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. ஸோ அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா 132.8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அவனுக்கு டோட்டலாக கிடச்சிருக்க மார்க்கு. ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் தானே டோட்டல். ஸோ அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எதை கண்டுபிடிக்க போகிறோன்னா டோட்டல் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அவன் அந்த பையனுக்கு எவ்வளோ மார்க் கிடச்சிருக்கோ அதை டிவைடட் பை டோட்டல் இன்டூ 100 அப்படின்னு சொல்லி போடுவோமா. ஸோ 132.8 டிவைடட் பை 200 × 100 அப்படின்னு சொல்லி போடுறோம். அண்ட் இந்த 100ல் இருக்க 2 0 அண்ட் 200ல் இருக்க 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 2 வந்து 1 டைம்ஸ் போகும். 132.8 வந்து 66.4 வந்து டைம்ஸ் வந்து கேன்சல் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 66.4% தான் கிடச்சிருக்கு. இது எது ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே இது 200 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் செக்ஷனில் வந்து அந்த பையனுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு 130 அண்ட் 70. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த 130 அண்ட் 70ல் வந்து அந்த 0 வந்து கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 13 and 7 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். அண்ட் ஃபஸ்ட் செக்ஷன் அந்த பையனுக்கு வந்து 65% மார்க் கிடச்சிருக்கு. செகண்ட் செக்ஷனில் வந்து 69% வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2%ல் வந்து எது வந்து மினிமம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 65% இல்லை 69% அப்படி ஸோ 69% தான் பெருசு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா 65% தான் வந்து மினிமம் மார்க்காக வந்து கிடச்சிருக்கா. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்குறோம். 65%ஓட 69% வந்து எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, 4ஆல் ஜாஸ்தியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இது போன கொஸ்டின் மாதிரியே தான் சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் இது வந்து செகண்ட் செக்ஷனில் வந்து 7 கொஸ்டின்ஸ் இருக்கா. ஆனால் நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் தான் வந்து 4 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது 7. ஸோ 7 × 4 வந்து 28 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. ஸோ இந்த 28 மார்க்ஸை வந்து ரெண்டு இதுக்கும் வந்து நம்ம ஈக்குவலாக வந்து கொடுக்குறோம். ஸோ 13 + 7 வந்து நம்மளுக்கு 20 கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 28 டிவைடட் பை 20 × 100. ஸோ இது போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 1/2/5% அப்படின்னு சொல்லி கிடைக்கும் மிக்சட் ஃப்ராக்ஷனில். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம எது மினிமமாக சூஸ் பண்ணியிருக்கோனோ அந்த பெர்சன்டேஜ் கூட இந்த பெர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு டோட்டல் பெர்சன்டேஜ் கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதாவது 65% + 1/2/5% ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 66/2/5% இல்லைனா 66.4%. ஸோ ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா தி ப்ரைஸ் ரேஷியோ ஆஃப் வீட், ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இஸ் 7:5:8. இஃப் தி ப்ரைஸ் ஆஃப் வீட், ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்க்ரீஸ்டு பை 7.5%, 11.5% and 12.5% respectively, find the percentage increased in the total expenditure of a family. ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீட் அண்ட் ரைஸ் அண்ட் வெஜிடபிளோட ப்ரைஸ் வந்து ரேஷியோ கொடுத்துட்டாங்க 7:5:8 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஷியோட ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் இந்த ப்ரைஸ்லாம் வந்து 7.5% அண்ட் 11.5%, 12.5% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ஃபேமிலியோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளோத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது பெர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஷார்ட்கட் மெத்தடை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஸ்டின் வந்து வீட், ரைஸ் அண்ட் வெஜிடபிள் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 7:5:8 ரேஷியோவில் இருக்குது. அண்ட் எவ்வளோ ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 7.5%, 11.5%, 12.5% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீட்டை சால்வ் பண்ணலாம். 7 × 7.5 டிவைடட் பை 100. அதாவது அந்த பெர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.525 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க 5 rupees இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து 11.5% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா 5 × 11.5 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0.575 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வெஜிடபிள் வந்து 8 கொடுத்துருக்காங்க ப்ரைஸ். அண்ட் அதுக்கப்புறம் 12.5% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து எப்படி பண்ணோம்னா 8 × 12.5 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து வர ஆன்சர் வந்து 1.
ஸோ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க இந்த இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ டோட்டலாக இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 2.1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா டோட்டல் பர்சன்டேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னா அந்த 2.1 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கோங்கள. ஸோ அது டிவைடட் பை அந்த வீட் அந்த ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்களே வீட் ரைஸ் வெஜிடபிள். ஸோ இதோட ப்ரைஸ் அதாவது 7 + 5 + 8 நம்மளுக்கு வந்து 20 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அது வந்து நம்ம கீழே போட்டிருப்போம் 2.1 divided by 20 into 100 அப்படின்னு சொல்லி போடுவோம். அதுக்கப்புறம் இந்த 20 வந்து 1 டைம்ஸ் போகும், 100 வந்து 5 டைம்ஸ் போகும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் லாஸ்ட்டாக கிடைக்கும்னா 10.5 அப்படின்னு சொல்லி பர்சன்டேஜில் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ ஷார்ட்கட்லேயே ஃபஸ்ட் நம்ம வந்து எல்லாத்தையும் எழுதிக்கிறோம். வீட் ரைஸ் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் என்ன ரேஷியோவில் கொடுத்துருவாங்கன்னா 7:5:8 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் வந்து 7.5% கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 11.5%, 12.5% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3% வந்து எது மினிமம் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டுக்கான தான் மினிமம் பர்சன்டேஜ், அதாவது 7.5%. ஸோ இந்த 7.5% விட மற்றதெல்லாம் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 7.5க்கும் ரைஸுக்கும் பார்த்தோம்னா 4 இது ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வீட் அண்ட் வெஜிடபிளுக்கு பார்த்தோம்னா 5 இது ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ரைஸில் வந்து ஒரு ரைஸ் தான் வந்து 4 கிடச்சிருக்கு அண்ட் டோட்டல் பார்ட் வந்து 5 பார்ட் இருக்கா. ஸோ 5 × 4 வந்து 20 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. இது வெஜிடபிள்லேருந்து ஒரு வெஜிடபிள் தான் வந்து 5 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக 8 வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ 8 × 5 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 40 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த 20 + 40 போட்டோம்னா நம்மளுக்கு 60 கிடைக்கும். ஸோ 60 டிவைட் பை இந்த 60 தான் வந்து ஸோ அது எல்லாத்துக்கும் தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ 7 + 5 + 8 நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 20. ஸோ 60 டிவைட் பை 20 × 100 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 3% கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த 3% வந்து நம்ம வந்து மினிமம் பர்சன்டேஜ் இருந்துச்சுல அது கூட ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். டோட்டல் பர்சன்டேஜ் வந்து என்னென்னா 7.5% + 3%, அதாவது 10.5% கிடச்சிரும். இதே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுத்துக்கும் சேம் ஆன்சர் தான் கிடைக்குது. ஸோ எந்த மெத்தட்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்பீடு மட்டும் வர வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக வந்து ஒரு கொஸ்டின் தரேன். இது வந்து நீங்களாக வந்து போட்டு பாருங்கள், ஆன்சர் வருதா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன் a SSC exam there are 4 subjects: maths, English, reasoning and general science, having the full marks 180, 150 and 120 and 75 respectively. A subject got 65%, 67%, 70% and 67% respectively. Find his overall percentage in the exam. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினுக்கு நான் வந்து ஆன்சரும் கொடுத்துட்டேன். ஸோ நீங்களாக போட்டு பார்த்துட்டு ஆன்சர் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள இடியம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீ ஹக்கர்னா என்னன்னா பர்சன் ஹூ லவ்ஸ் தி என்வாயர்மெண்ட். யாருக்கு வந்து என்வாயர்மெண்ட்டை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள தான் நம்ம வந்து ட்ரீ ஹக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இடியம்ஸில். இப்போ இதுக்கான சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். த ட்ரீ ஹக்கர்ஸ் ஆர் ப்ரொடெஸ்டிங் அபவுட் தி நியூ கெமிக்கல் ஃபேக்ட்ரி. ஸோ ஒரு புதுசாக கெமிக்கல் ஃபேக்ட்ரி வந்திருக்கு. ஸோ அதுக்கு எகென்ஸ்டாக வந்து ட்ரீ ஹக்கர்ஸ், அதாவது அந்த என்விரான்மெண்ட் லவர்ஸ்லாம் வந்து போராடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.